Hey guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட லைஃப் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் நான் இப்போ என்ன ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரீடிங் அப்டேட்ஸும் பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா May 31st அப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் 3 months ஆயிடுச்சு, மோர் தென் 3 months ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 104 days ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கே எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அண்ட் என்னோட மிகப்பெரிய லைஃப் அப்டேட் என்ன அப்படின்னா ஐ காட் மேரிட் லாஸ்ட் மந்த். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் யூடியூப்பில் நான் ரீசெண்டாக தான் அது ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதுலேயும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட கமெண்ட்ஸும் பார்த்தேன், ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல, என்ன ஆயிடுச்சு, டேக் கேர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் ரொம்பலாம் இல்லை. மேரேஜ் ஆனதுனால அந்த இன்பிட்வீன் நான் இங்கேருந்து பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர் போகிறது, வெட்டிங் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்டும் ஒரு ஆக்குப்பைடாகவே இருந்தேன். அதனால ப்ராப்பராக என்னால் வீடியோ போட முடியல. பட் அதுக்காக ரீட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேனா அப்படின்லாம் அதெல்லாம் இல்லை. அப்பப்போ எப்போவும் படிக்கிற மாதிரி நிறையா புக்ஸை நிறைய பேஜஸ் படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ், டெய்லி ஒரு ஃபியூ பேஜஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு புக் ரீரீட் பண்ணேன். டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படிங்கிற புக் வந்துட்டு லாஸ்ட் இயரும் நான் ரீட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக் திரும்ப இந்த இயர் இன்பிட்வீன் ரீட் பண்ணேன். அதுக்கான ரிவ்யூ வீடியோலாம் நான் எடுக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் அதுலேயே செகண்ட் புக் இருக்கும், PSI Still Love You அப்படிங்கிற புக், அதுவும் ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தேர்ட் புக் ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர், அது ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணுவேன், பட் அது ப்ராப்பராக இதுலேயும் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறதுல வீடியோ எடுக்காமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அயன் ஃப்ளேம் புக் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபியூ பேஜஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த புக். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா என்னோட மேரேஜில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த புக் அப்புறம் இன்னொரு காலின் ஹோர் புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபிக்ஷன் ரீட் பண்ணல, திடீர்னு எனக்கு செல்ஃப் ஹெல்ப் படிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ இப்போ இதான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஒரு 40 pages கிட்ட ரீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கெண்டோ இல்லை அதுக்கு அடுத்த வீக்கெண்டில் வந்துட்டு இந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வேறு ஏதோ ஒரு புக்கில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு சும்மா ஒரு சாப்டரில் ஒரு சின்ன இடத்துல தான் படிச்சிருந்தேன். இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட்டை வந்துட்டு ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஸோ குட் தான். கொஞ்சம் சில இடத்துல ரொம்ப இழுத்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக ரீட் பண்ணோன்னா அதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட இந்த புக் ரீட் பண்ணோன்னா நம்மளே க்ரோத் மைண்ட் செட்டாக மாறணும் அப்படின்ட்டு தோணும். க்ரோத் மைண்ட் செட் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதான் ஆல்ரெடியே நான் வந்துட்டு ஃபிக்ஷனும் படிச்சுட்டு இருந்தேன், செல்ஃப் ஹெல்ப்பும் கலந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அதான் ஃபிக்ஷன் புக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறனோ அது மாதிரி செல்ஃப் ஹெல்ப்பும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரீடிங் ஹேபிட்டை டெய்லி மார்னிங் ரீட் பண்ணணும், இல்லை ஈவினிங் இருக்கிற டைமில் ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு எவ்ரி வீக்கெண்ட் அந்த சாட்டர்டே சண்டே, இதர் சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு வீடியோக்காக ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது தான். இதுக்கு முன்னாடி ஒர்க்கு, பேரண்ட்ஸு, வீட்டுக்கு போகிறது வர்றது, ரீட் பண்ணுறது, இது மட்டும் தான் மெயினான திங்ஸாக இருந்தது. ஸோ இப்போ வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போயும் ஒர்க் இருக்குது, பெங்களூரில் தான் இருக்கேன். முன்னாடி அந்த 3 monthsல அடிக்கடி பெங்களூர் டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு பெங்களூர் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்பப்போ தஞ்சாவூர் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் இங்கே நிறைய டைம் இருக்கும். ஸோ ரீட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து புதுசாக மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, இங்கே குக்கிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எல்லாமே புதுசாக தான் இருக்குது, எல்லாமே புதுசாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நான் பழைய திங்ஸ் புதுசாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் செல்ஃப், நம்ம ஓன் செல்ஃப் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடக்கூடாது இல்லை, நமக்கு பிடிச்ச விஷயத்த ஸ்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு புக் ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படின்னா புக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணுறாங்க.
அண்ட் ஃபிக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க புக்ஸ் எல்லாம் இனிமேல் எனக்கு தான். ஓ வாங்க வாங்க பேசணும். ஹாய். ஹாய் guys, ஐ எம் கார்த்திக். அப்புறம் வேற என்ன பேசணும்? நான் யாரு? நானும் ஆல்ரெடி உங்கள் சப்ஸ்கிரைபர் தான். நவ் வி ஆர் மேரிட். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பார்க்கலாம். பாய். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு புக் ரிவ்யூஸ்லாம் எப்பயும் போல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.